பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17. 2 Kings chapter 10 verse 17. அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாப்புக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படி தேவன் எலிசா மூலமா யெகூவை கொண்டு செய்கிறார். பாருங்கள், தகப்பனுக்கு கொடுத்த வார்த்தை பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நிறைவேறுகிறது. எலியாவுக்கு சொன்ன வார்த்தை எலியா கடந்து எலிசா வந்து, எலிசா இருந்த நாட்களிலே யெகூவை கொண்டு கர்த்தர் செய்கிறார் சமாரியாவிலே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூட அந்த வார்த்தை போய் சேருகிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டா? அம்மா மகனே, எத்தனையோ நேரங்கள் நினைக்கலாம், எங்க அப்பாவுக்கு நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தாரு பிரதர், எங்க அப்பா சீக்கிரத்துல இறந்துட்டாரு, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒண்ணுமே என் தகப்பன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று யார் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது சொத்துக்களாய் மாறுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். God has said to Elijah, என்ன சொன்னார்? Thank you Lord. ஆகாபின் வம்சத்தை அழிப்பாய், பட்டணத்தில் சாகிறது நாய்கள் இரத்தத்தை திங்கும் நக்கும், அதன் வெளியே சாகிறதை ஆகாய்த்து பறவைகளுடைய மாம்சத்தை புசிக்கும் என்று சொன்னார் அல்லவா? இந்த வார்த்தை எலியாவுக்கு வந்தது, எலியா தாண்டி எலிசா வந்தது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசாவுடைய நாட்களிலே பலவீனமாய் இருந்தாலும் பலன் கொண்டு எழும்புகிற யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி யெகூ மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு தந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். மகனே, என் வாழ்வில் நடக்கவில்லை என்று புலம்பாதீங்க தங்கச்சி. ஐயோ, எங்க அம்மாக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார், எங்க அப்பாவுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் பிள்ளைக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார், எங்க அண்ணனுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார், ஒன்றுமே நிறைவேறவில்லை என்று கேட்கிறீர்களே, அந்த வார்த்தை உன் காம்பவுண்டுக்குள்ளதான் விழுந்திருக்கிறது, உன் வீட்டுக்குள் தான் விழுந்திருக்கிறது, உங்கள் சிரசின் மேல் தான் விழுந்திருக்கிறது. என் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் விட மாட்டார். சோர்ந்துடாதீங்க. உங்களோட கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த சொந்தக்காரங்களுக்கு இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, நல்ல ஊழியம்லாம் செஞ்சாங்களா, ஆனா இப்படி ஆயிடுச்சு. இல்ல, அது தலைமுறைகளுக்கு அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தையின் வல்லமை பார்ப்பீர்கள். வார்த்தை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் அப்படியே பலிக்கும், நடக்கும். டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை பெருகச் செய்வாராக. இந்த நாளுக்குள் ஒரு அற்புதம் நடப்பதாக. Amen. Have a blessed day. God bless you.